வணக்கம் மக்களே, இது சந்தோஷ் மேக்ஸ். இதோடைய டெட் டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான கேள்விகள். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எண்களின் கூடுதல்களை பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதனுடைய தொடர்ச்சியான கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ கடைசியாக நம்ம பார்த்த கேள்வியிலிருந்து ஓகே, கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண் மற்றும் அதன் இலக்கங்களின் இடம் மாற்றினால், ஒரு ஈரிலக்க எண்களில் இலக்கங்களில் இடம் மாற்றினால், அப்போ ஈரிலக்க எண்கள் அப்படின்னாக்கா ஒரு 10 டிஜிட் நம்பர்லேயே 10, 11 இந்த மாதிரி வரும் இல்லையா? அந்த ஈரிலக்க எண்களில் இலக்கங்கள் இடமாற்றம். அடுத்தது பாருங்கள், கிடைக்கும் புதிய எண் ஆகியவற்றின் வித்தியாசம் 36 எனில் அந்த எண்ணின் இலக்கங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இதை எடுத்துக்கணும். அதாவது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஈரிலக்க எண், அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க, 10x + y அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இன்னொரு இடமாற்றக்கூடிய எண் என்ன அப்படின்னா 10y = xன்னு எடுத்துக்கணும். இப்படி தான் எடுக்கணும். ஈரிலக்க எண்களின் இலக்கங்கள் இடமாற்றுதல்ங்கிறது இதுதான். சரிங்களா? 10x + y, 10y + x, இதோடைய வித்தியாசம் 36ன்றாங்க இல்லையா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 36 வருதான்னு பார்க்கணும். 36. அப்போ பாருங்கள், இரு இலக்க எண்களுடைய மைனஸ் பாருங்கள். 10x - 10y, y - x. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா x - y அப்படின்னு கிடைக்கும். x - y = 4. ஸோ அப்போ இது ரெண்டு எண்களின் வித்தியாசம் 4 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈரிலக்க எண்கள்னாலே 10x + y தான். இது ஜென்ரல். அதோடைய இலக்கங்கள்னாக்கா x y மாற்றிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. 10y + xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். அடுத்தது பாருங்கள், 1 முதல் 150 வரை உள்ள எண்களின் 9ஆல் வகுப்படும் எண்கள். இது ரொம்ப சிம்பிள். 1லேருந்து 150 வரைக்கும் 9உடைய மல்டிபிள்ஸ் தான் கேட்குறாங்க. 9ஆல் வகுப்படும். ஃபஸ்ட்டு 150 எடுத்துங்க, அது எத்தனை வருது அப்படின்னு பார்க்கலாம். 150 9ஆல் டிவைட் பண்ணும்போது 16 டைம்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். 16 டைம்ஸ். அப்போ 150ல் 9 எவ்வளோ வருது? 16 டைம்ஸ் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி. 1 முதல் 150. இதே மாதிரி எவ்வளோ கேட்டாலும் எழுதலாம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லட்டுங்களா? ஒரு 450 கொடுக்குறாங்க. 1 முதல் 450 வரை 9ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னா 9ஆல் வகுங்க. வகுக்கும் போது நமக்கு என்ன ஈவு, அதாவது கோஷன்ட்டு கிடைக்குதோ. ஸோ 450ங்கும் போது 9ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்குது நமக்கு? 45ன்னா 5 முறை. அப்போ 0 1 போட்டு 50 தடவை வருது. 50 முறை. ஸோ 9ஆல் வகுக்கூடிய எண்கள் 50 முறை. ஸோ அப்போ இதில் நமக்கு 150ங்கிறது 16 முறை மட்டும் வரும். அடுத்த கேள்வி போகலாம். பாருங்கள், 50 முதல் 150 வரை உள்ள எண்களில் 8ஆல். இதுவும் ஈஸி தான் உங்களுக்கு. 50லேருந்து 150 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு 150ஆல் வகுத்துருங்க. 150 ÷ 8. அப்போ 18 முறை வருது நமக்கு. 150 8ஆல் வகுக்கும்போது 10க்கு 80 முறை, 5க்கு 120, அப்புறம் ஒரு 3 120, 144 வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 18 முறை கிடச்சிருது. இதில் 50ன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறீங்க, 50 முதல்ல 8ஆல் வகுக்கணும். பாருங்கள், 50 8ஆல் வைக்கும்போது 6 தடவை வருது. 8 40, 6 8 48 இல்லையா? அப்போ இந்த 6 அந்த 18ஓட மைனஸ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். பாருங்கள், 1 முதல் 150 வரையா இருந்தால் நீங்கள் பிரச்சனையே கிடையாது. அப்படியே டைரெக்டாக 150 டிவைட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது பாதியிலேருந்து வருது இல்லையா? அப்போ முதல்ல 150க்கு எத்தனை வருது, அப்புறம் 50க்கு எத்தனை 8 வருது, அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான இன் பிட்வீன் வேல்யூ கிடச்சிருது இல்லையா? அப்போ இதில் எத்தனை வருது? 18 + -6 12 முறை. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணுடன் 9ஐ பெருக்கினால் அதன் மதிப்பு 128 அதிகரிக்கிறது. சரிங்களா? ஒரு எண்ணுடன் 9ஐ பெருக்கணும். அப்போ 128 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், 12 9s are எவ்வளோ? பாருங்கள், 12 9s are 108. அடுத்து பாருங்கள், 15 9s are 135, 16 9s are 144, 18 9s are அப்படின்னு போகும்போது அப்போ 180, அதில் ஒரு 18 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 162 கிடச்சிடும். சரி, இப்போ
இதில் அதே நம்பரை மைனஸ் பண்ணணும். இப்போ 12 மைனஸ் பண்ணுங்கள். 108 12 போச்சுன்னா 96, 135 15 போயிடுச்சுன்னா 120, 144 16 போயிடுச்சுன்னா 128. அப்போ 144 அந்த 16 தான் ஆன்சர் நமக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எந்த ஒரு எண்ணுடன் 9ஐ பெருக்கினால் அதன் மதிப்பு 128 அதிகரிக்கிறது அப்படின்னா எந்த நம்பரோட பெருக்கிறியோ அந்த நம்பரை திரும்ப கழிச்சின்னா நமக்கு 128 மீதி கிடைக்கணும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே நம்பரை மைனஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், முதல் 50 ஒற்றை எண்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? ஒற்றை எண்களுடைய ஃபார்முலா முதல் 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ நேரடியாக n² எடுத்துக்கணும். முதல் 50ன்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சிக்கணும். அவங்க 1 3 5 கடைசி நம்பர் 51 அப்படின்னு கொடுத்துருந்தா அது வேறு ஃபார்முலா, அதுவும் ஒற்றை எண் தான். ஆனால் இவங்க அப்படி கேட்கல. முதல் 50, முதல் 100, முதல் 200 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சரு. ஃபார் எக்ஸாம்பிள் 50² எவ்வளோ? 2500. சரிங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதுலேயே அவங்க இப்படி கொடுக்காம 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 51 அப்படின்னு கடைசி நம்பர் கொடுத்தாங்கன்னா கடைசி எண் கொடுக்கும் பொழுது அந்த எண்ணோட 1 கூட்டிக்கணும். அப்போ 51 கூட்டல் 1 52 ஸ்கொயர் பண்ணணும். அதுதான் ஒற்றை எண்களின் கூடுதல். சரிங்களா? அப்போ இது 50 அப்படிங்கிறது 50ங்கிறது ஒற்றை எண் இல்லை, இரட்டை எண் தானே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் 50 ஒற்றை எண்ணுங்கிறதுனால நம்ம 50 எண்ணனே வச்சுக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி மேக்ஸு தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கிடைக்கும். சந்தோஷ் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுக்கான டெட் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் +1 +2 சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனுக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர்ஸும் இதில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம் மக்களே.